ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृता द्रव्यसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुर्मुहुः रसिका भुवि भावुकाः। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं दैवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरे परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविंदाय नमो नमः। वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। हरे कृष्णा। Readings from Srimad Bhagavatam, Canto 2, Chapter 1, Text 11. Srimad Bhagavatam, இரண்டாம் ஸ்கந்தம், முதல் அத்தியாயம் 11வது ஸ்லோகம். முதல் ஸ்கந்தத்தில் ஃபர்ஸ்ட் கேண்டோ பாகவதத்தில் நமக்கு எப்படி இந்த என்டையர் செட்டிங்ஸ்லாம் இருந்தது அப்படிங்கிறத பற்றி பாகவதம் எதனால் கம்பைல் செய்யப்படுது, அதாவது தொகுக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதை பார்த்துட்டு இருக்கப்போ அதில் நமக்கு பலவிதமான முக்கிய கேள்விகள் எல்லாமே அங்கே எழுப்பப்பட்டது பார்த்தோம். நைமிஷாரண்யத்தில் சூத கோஸ்வாமியினுடைய அங்கே அனுசரணையினால சௌனக கோஸ்வாமியினுடைய தலைமையில் பல பக்தர்கள் அங்கே ஒன்று கூடி பலவிதமான விண்ணப்பங்களையும் கேள்விகளையும் முன்வைக்கிறது நம்ம பார்த்தோம். 6 கேள்விகள் அவங்க முன்வைத்தாங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் பரீட்சித் மகாராஜ் அவர் கேள்விகளையும் முன்வைக்கிறார். சௌனக ரிஷி சூத கோஸ்வாமியோட கேள்வி வச்சார். சூத கோஸ்வாமி பதில் சொல்லிட்டு இருக்கார். ஆனால் அவர் தன்னுடைய சொந்த கற்பனையில் எந்த பதிலையும் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்றார்? முதல்ல யாருக்கு வணக்கம் செலுத்துகிறார்? சுகதேவ கோஸ்வாமிக்கு வணக்கங்களை செலுத்திவிட்டு சுகதேவ கோஸ்வாமி என்ன சொன்னார் அப்படின்னு நமக்கு முதல் ஸ்கந்தத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ அது சொல்லிட்டு வர்றப்போ சுகதேவ கோஸ்வாமி எப்படி பரீட்சித் மகாராஜாவுக்கு அருள் புரிந்தார், கருணை காட்டினார்ங்கிறது பார்க்குறோம். அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? பரீட்சித் மகாராஜ் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவர் ஒரு 6 கேள்வி கேட்குறார். அப்போ பரீட்சித் மகாராஜர் கேட்கக்கூடிய முதல் கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்வி. அதே மாதிரி சௌனக ரிஷி கேட்ட முதல் கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்வி. ஐம் ஷோர் நீங்கள் எல்லாருமே பாகவதம் படித்த பக்தர்களாக இருக்கீங்க. ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஸ்க்ட் பை சௌனக ரிஷி? வெரி நைஸ், பட் தட் இஸ் த கொஸ்டின். யார் கேட்டது? அது பரீட்சித் மகாராஜ் கேட்டார். கரெக்டாக சொன்னாங்க. சௌனக ரிஷி மகாராஜ் கேட்ட கேள்வியில் முதல் கேள்வி என்னது? வாட் இஸ் குட் ஃபார் பீப்புள் இன் ஜெனரல்? பொதுவாக மக்களுக்கு உண்மையான நலன் தரக்கூடியது, நன்மை தரக்கூடியது என்ன? அதுதானே இப்போ நம்ம எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம் இல்லைங்களா? மக்களுக்கு என்ன சேவை பண்ணணும்? இன்னைக்கு அரசியல்வாதிகளா தான் பேசிட்டு இருக்கீங்களே, நாங்கள் உங்களுக்கு சேவை பண்ணுறோம், கரெக்டுங்களா? அது சொல்லி தானே ஓட்டு வாங்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், இது கொடுக்குறேன், உங்களுக்கு இவ்வளோ நன்மை சேவை பண்ணுறேன்னு சொல்லி தானே கொடுத்துருக்கோம். ஸோ பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார் நமக்கு ஏதாச்சும் சேவைக்கு நன்மை கிடைக்குமா? அப்போ உண்மையான நன்மை, த ரியல் குட் ஃபார் த பீப்புள் இன் ஜெனரல் என்ன அப்படிங்கிறத சௌனக ரிஷி கேட்குறார். பரீட்சித் மகாராஜ் வரப்போ முதல் கேள்வி கேட்டார். ஓகே, இது பொதுவாக மக்களுக்கு ஒரு கேள்வி கேட்டார். ஆனால் குறிப்பாக மோர் ஸ்பெசிஃபிக்காக பரீட்சித் மகாராஜ் அங்கே ஒரு கேள்வி கேட்குறாரு. குறிப்பாக
இறக்கும் தருவாயில் உள்ள ஒரு மனிதன் செய்ய வேண்டியது என்ன? முக்கியமான கேள்வி. ஏன்னா நம்ம பலருக்குமே இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு என்ன மாதிரியான ஒரு செயல்பாடுகள் இருக்கும்? நம்ம உயில் எழுதி வச்சோமா, நம்ம பேங்க் பேலன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது, இதெல்லாம் யாருக்கு எப்படி சொல்லணும், எனக்கு இவ்வளோ செலவு பண்ணணும், அவர் ஐசியூவில் படுத்துருப்பார், 10 லட்ச ரூபா செலவு, இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது, ஆக இவ்வளோ பணம் போயிட்டேன். பல சமயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். செலவெல்லாம் ஒன்றும் பண்ணாதரா சொல்லுவாங்க பல பேர் இல்லையா? ரொம்ப வயசானது, எனக்கு ஒன்றும் செலவெல்லாம் பண்ணாத, எப்படி இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, விட்டுரு, இப்படி தான் கற்பனைகள் பெற்றுருக்கோம். ஸோ என்ன செய்கிறது கடைசியிலங்கிறது பெரும் பகுதியானவர்களுக்கு தெரிவது கிடையாது. ஏன் அப்படின்னாக்க நம்மெல்லாம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்? 4 விதமான புருஷார்த்தங்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். தேவை எனக்கு என்னது? அர்த்தம். அர்த்தம்னா என்ன அர்த்தம்? பொருளாதார ரீதியாக எனக்கு எல்லா விதமான தேவைகளும் பூர்த்தி செய்யணும், இதுதான் பிரதானம். அதுக்கப்புறம் தான் வருது தர்மம், மத்தம், காமம், மோட்சம். இந்த மோட்சங்கிறது கடைசி, அது கூட நிறைய பேர் சிந்திக்கிறது கூட கிடையாது. கொஞ்சம் பேர் மேபி தர்மத்தை பற்றி சிந்திப்பாங்க, பட் மோட்சத்தை பற்றி பெரும்போது சிந்திக்கிறது இல்லை. அவங்களுக்கு பிஸி இன் வாட்? மெட்டீரியல் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல 6 கேள்விகளை பரீட்சித் மகாராஜர் முன்வைக்கிறார். ஏன் தேவகியினுடைய மகனாக அவதாரம் பண்ணார்? அவதாரம் பண்ணதுக்கப்புறம் அவர் செய்த லீலைகள்லாம் என்ன? அவருடைய பிற அவதாரங்கள்லாம் என்ன? பகவான் இந்த பூ உலகத்தை விட்டு கலியுகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் தன்னுடைய கோலோக விருந்தாவனத்துக்கு அவர் போயாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இங்கே கேள்விகளை வச்சாரு இல்லையா? ஸோ முக்கியமான நம்ம ஸ்டாண்ட் பாயிண்ட் இதுதான். பகவான் போயிட்டாரு, அப்புறம் நாங்கள்லாம் எப்படி இருக்கிறது? பகவான் இருக்க வரைக்கும் பர்சனலாக அவர் எல்லாருக்குமே எல்லா விதமான அனுகூலங்களையும் பண்ணார், குறிப்பாக பக்தர்களுக்கு அனுகூலம் பண்ணார். இப்போ அவர் போயாச்சு, நாங்களாம் என்ன பண்ணுறது? அப்போ கேட்குறாரு இல்லையா? அப்போ அதற்கான விடையை தான் நம்ம 2ஆம் ஸ்கந்தத்தில் பார்க்க ஆரம்பிக்கிறோம். முதல் அத்தியாயத்திலேயே நமக்கு இதை பற்றி பியூர் டிவோஷனல் சர்வீஸ்னால் என்ன, எப்படி பண்ணணும், இந்த கலியுகத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜாவுக்கு சொல்லிக் கொடுக்குறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ 2ஆம் ஸ்கந்தம் முதல் அத்தியாயம் ஸ்லோகா நம்பர் 11. ஸ்லோகா படித்ததுக்கு அப்புறம் ஐ ரிக்வெஸ்டட் பிரபு தமிழில் படிக்கிறதுக்கு நான் சொல்லியிருக்கேன், ஒருத்தர் தமிழில் படிப்பாங்க. ஏதான் நிர்வித்யமானானாம் ஏதான் நிர்வித்யமானானாம் இச்சதாம் அகுதோ பயம் இச்சதாம் அகுதோ பயம் யோகினாம் நிர்பநிமித்தாம் யோகினாம் நிர்பநிமித்தாம் ஹரேர் நாமானுகீர்த்தனம் ஹரேர் நாமானுகீர்த்தனம் ஏதான் நிர்வித்யமானானாம் இச்சதாம் அகுதோ பயம் யோகினாம் நிர்பநிர்ணித்தாம் ஹரேர் நாமானுகீர்த்தனம். Some devotees would like to. ஏதான் நிர்வித்யமானானாம் இச்சதாம் அகுதோ பயம் யோகினாம் நிர்பநிர்ணீதாம் ஹரேர் நாமானுகீர்த்தனம் ஏதான் நிர்வித்யமானானாம் இச்சதாம் அகுதோ பயம் யோகினாம் நிர்பநிர்ணித்தாம் ஹரேர் நாமானுகீர்த்தனம் ஏதன் நிர்வித்யமானானாம் இச்சதாம் அகுதோ பயம் யோகினாம் நிர்பநிர்ணீதம் ஹரேர் நாமானுகீர்த்தனம் ஏதான் நிர்வித்யமானானாம் ஏதான் நிர்வித்யமானானாம்
इच्छदाम कुतो भयं योगिनां रूपनिर्णीतां हरेर्नामानुकीर्तनं மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு கூட சொல்லுங்க. ஏதன் இதுவே நிர்வித்தியமானாம் எல்லா ஜட ஆசைகளில் இருந்தும் முற்றிலும் விடுபட்டவர்களின் இச்சதாம் எல்லா வகையான ஜட இன்பங்களையும் அனுபவிக்க விரும்புபவர்கள் அகுத பயம் அனைத்து சந்தேகங்கள் மற்றும் பயம் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு யோகினாம் சுய திருப்தியுடைய அனைவரும் ரூப ராஜனே நிர்ணீதம் தீர்மானிக்கப்பட்ட உண்மை ஹரே பகவான் கிருஷ்ணரின் நாம புனித நாமம் அணு பின்பற்றி எப்பொழுதும் கீர்த்தனம் பாடுதல். மொழிபெயர்ப்பு. மகாராஜனே, பெரும் அதிகாரிகள் பகவானின் புனித நாமங்களை இடைவிடாமல் பாடிய வண்ணமாக இருக்கின்றனர். அவர்களின் வழியை பின்பற்றுவதே சந்தேகமும் பயமும் அற்றதும் அனைவருக்கும் வெற்றி அளிக்கக்கூடியதுமான வழியாகும். இவ்வழி அனைத்து ஜட ஆசைகளிலிருந்து விடுபட்டவர்களுக்கும் ஜட இன்பங்கள் அனைத்தையும் அனுபவிக்க விரும்புபவர்களுக்கும் மற்றும் உன்னத அறிவின் பயனாக சுய திருப்தி அடைந்தவர்களுக்கும் ஏற்றதாகும். பொருளுரை. முகுந்தன் மீதுள்ள பற்றை அடைய வேண்டியதன் அவசியம் முந்தைய பதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பல்வேறு மனிதர்கள் வெவ்வேறு வகையான தொழில்களில் வெற்றி பெற விரும்புகின்றனர். பௌதிகவாதிகள் பொதுவாக ஜட இன்பங்களை முழுமையாக அனுபவிக்க விரும்புகின்றனர். அவர்களை அடுத்துள்ளவர்கள் ஆன்மீகிகள் எனப்படுகின்றனர். இவர்கள் பௌதிக இன்பத்தின் தன்மையை பற்றிய முழு அறிவை பெற்றிருப்பதால் இத்தகைய மாயைக்குட்பட்டுள்ள வாழ்க்கையிலிருந்து விலகி இருப்பதுடன் ஆன்மீக தன்னுணர்வினால் அவர்கள் சுயதிருப்தி கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். இவர்களை விட மேல்நிலையில் உள்ள பகவத் பக்தர்கள் ஜட உலகை அனுபவிக்கவோ அல்லது அதிலிருந்து வெளியேறவோ ஆவலற்றவர்களாக உள்ளனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருப்தியே அவர்களுடைய லட்சியமாகும். அதாவது பகவத் பக்தர்கள் தங்களின் சொந்த லாபத்துக்காக எதையும் விரும்புவதில்லை. பகவான் விரும்பினால் எல்லா வகையான ஜட வசதிகளையும் பக்தர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அவர் விரும்பவில்லை எனில் முக்தி உட்பட எல்லா வகையான வசதிகளையும் அவர்கள் ஒதுக்கியும் விடலாம். ஸ்ரீ கிருஷ்ணரின் திருப்தியை மட்டுமே விரும்புவதால் அவர்கள் சுயதிருப்தி கொண்டவர்களும் அல்ல. மொழிபெயர்ப்புல டிஃபரன்ஸ். இப்பதத்தில் பகவானின் தெய்வீகமான புனித நாமங்களை பாடும் முறையை ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி சிபாரிசு செய்கிறார். பகவானின் புனித நாமத்தை குற்றமற பாடுவதாலும் செவியுறுவதாலும் அவரது உன்னத உருவத்திலும் பின் அவரது இயல்புகளிலும் அதன் பின் அவரது தெய்வீகமான லீலைகளிலும் இன்னும் பிற விஷயங்களிலும் பரிச்சயம் உள்ளவராக ஒருவர் ஆகிறார். பகவானின் புனித நாமத்தை அதிகாரியிடமிருந்து கேள்விப்பட்ட பின் அதை ஒருவர் இடைவிடாமல் பாட வேண்டும் என்று இங்கு குறிக்கப்பட்டுள்ளது. தகுந்த அதிகாரியிடமிருந்து கேட்பதுதான் அடிப்படையானது என்பது இதன் பொருளாகும். பகவானின் புனித நாமத்தை ஒருவன் செவியுறுவதால் அது படிப்படியாக அவனை பகவானின் உருவம், இயல்புகள் மற்றும் லீலை ஆகியவற்றை புரிந்து கொள்ளும் நிலைக்கு உயர்த்துகிறது. இதனால் அவரது புகழை பாட வேண்டும் எனும் ஆவல் அதிகரிக்கிறது. இவ்வழி பக்தி தொண்டை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கும் ஜடப்பற்றில் ஆழ்ந்துள்ளவர்களுக்கும் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி தரும் இவ்வழியை தாமே முடிவு செய்வதாகவும் முந்தைய ஆச்சாரியர்களும் கூட இம்முடிவையே செய்திருப்பதாகவும் ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி கூறுகிறார். ஆகவே இதைவிட வேறு ஆதாரம் தேவையில்லை. இவ்வழி தத்துவார்த்த அறிவின் வேறுபட்ட பிரிவுகளைச் சேர்ந்த முன்னேற்றம் அடைந்து வரும் மாணவர்களுக்கு சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஏற்கனவே வெற்றி அடைந்து விட்டவர்களான கருமிகள், தத்துவவாதிகள் அல்லது பகவத் பக்தர்கள் ஆகியோருக்கும் கூட
இதே வழி சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. பகவான் நாம கீர்த்தனத்தை உரத்த சப்தத்துடன் செய்ய வேண்டும் என்பதுடன் பத்ம புராணத்தில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளதை போன்று குற்றங்கள் இல்லாமலும் அது செய்யப்பட வேண்டும் என்று ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி உபதேசித்துள்ளார். It's a very long purport. இன்னொரு பெரிய 10 விதமான அபராதங்கள், தவிர்க்க வேண்டிய அபராதங்களை பற்றி எல்லாமே வந்து சொல்ல போகிறாரு. இது நம்ம மோஸ்ட் ஆஃப் த டிவோட்டிஸ்க்கு அதை பற்றியான வந்து ஒரு பரிச்சயம் இருக்கிறது. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைதன்யமனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூபகதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरो वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवं सात्वैदं सावधूतं परिजनासहितं कृष्णा चैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखावितं च. हे कृष्णा करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते. तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमः ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिधि नामिने. नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पश्चात् देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा. हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. मां विष्णुपादाय कृष्णाय भूतले श्रीमते जयप्रकाश स्वामी नाम्ने नमाचार्य पराजिताय कृपाप्रदायिने गौरवदलमदायिने मूकं करोति वाचालं पंगुं लंघायते गिरिमत्कृपातमहं वन्दे श्रीगुरुदिनतारणं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरं. हरिः ओम तत्सत्. குருமாராஜுடைய கிருபையினால காரணமற்ற கருணையினாலும் இன்றைய தினம் அதி உன்னதமான ஸ்ரீமத் பாகவதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட சில உன்னதமான உபதேசங்களை தகுதியே இல்லாத ஒரு சூழலில் இருந்து கொண்டு நான் உங்களோட பருகிப்படுறேன். தயவுசெய்து தவறுந்தால் பொறுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய இந்த ஸ்லோகத்தை நம்ம படிக்கிறப்போ முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் என்ன மாதிரி கேள்விகள் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக மனிதர்களுக்கு நல்லது எது, உன்னதமான நல்லது எதுன்னு சௌனக ரிஷி கேட்டார். இறக்கும் தருவாயில் உள்ள மனிதனுக்கும் கடமை என்ன, ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி, ஆனால் இது வந்து மோர் ஸ்பெசிஃபிக். ஸோ இங்கே வந்து இந்த முதல் அத்தியாயத்தில் ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி இந்த கேள்விகளுக்கு வந்து அவர் பதில் சொல்றதுக்கு முன்னாடி பகவானை பற்றிய புகழுரைகளை சொல்கிறார். இதுதான் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் எப்பயுமே அந்த தீம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே மாதிரியே வரும். பாகவதம் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ரேயர்ஸ் அண்ட் பாகவதம் இஸ் ஃபுல் ஆஃப் கொஷின் ஆன்சர்ஸ். நிறைய பேருக்கு நம்ம வந்து கேள்வி கேட்குறோம் இல்லைங்களா, எதைப்பட்டாலுமே கேள்விகள் கேட்பதுங்கிறது ரொம்ப முக்கியமான வந்து ஒரு விஷயம். அப்போ யார்கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கறதுக்கும் இருக்கு. இதுக்கு எல்லாமே முன் உதாரணமாக எங்கே பார்க்கலாம், ஸ்ரீமத் பாகவதத்தில் பார்க்கலாம், பகவத்கீதையில் பார்க்கலாம். பகவத்கீதையில் அர்ஜுன பெருமான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட தரமான கேள்விகளை முன்வைத்தார். அங்கே அர்ஜுன பெருமான் ஒரே ஒரு கேள்வி கூட, சார் எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் பொருளாதார ப்ராப்ளம் இருக்குது, வீட்டில் கொஞ்சம் மனசங்கடம்லாம் நிறையா இருக்குது இப்படின்னு கேட்கவே இல்லை அவர். ஐ திங்க் யூ ஆல் நோ தட் ஸ்டோரி ஆஃப் பீஷ்மதேவர் வந்து சபதம் போட்டார் யார்கிட்ட, துரியோதனட்ட. அடுத்த நாள் காலையில் ஒன்று நான் உயிரோடு இருப்பேன், இல்லைன்னா பாண்டவர்கள் உயிரோடு இருப்பாங்கன்னு. கிருஷ்ணர் ஓடி வர்றார் யாருடைய டென்ட்டுக்கு, அர்ஜுனுடைய டென்ட்டுக்கு. அர்ஜுனா உனக்கு தெரியுமா என்ன சமாச்சாரம்?
இந்த மாதிரி பீஷ்மதேவர் வந்து சூடு வச்சிருக்காரு, நீ படுத்து தூங்கிட்டு இருக்கிய. அர்ஜுனன் என்ன சொல்ல, ஓ அப்படியா, அப்ப நான் என்ன பண்ணேன், அவர் அடிச்சு பறிச்சு பறக்க எந்திரிக்கவே இல்லை. அவர் என்ன சொல்ற, ஓ அப்படியா சரி, ஏதோ வந்து ஒரு சாதாரண விஷயம் சொல்ற மாதிரி வந்து, ஓ அப்படிங்களா சரிங்க, என்ன இவ்வளவு பதஷ்டமே இல்லாம இருக்க, நாளைக்கு நீ செத்து போயிடுவாடா, பீஷ்மதேவர் ஒரு நாள் ஜெயிக்க முடியுமான்னு. ஓ அப்படியா. ஏன் அந்த ஒரு மனநிலை அவருக்கு இருந்ததுனாக்க, அந்த அளவு முழுமையான நம்பிக்கை யார் மேல இருந்தது, பகவான் கிருஷ்ணர் இருந்தது. நம்ம என்ன பண்றோம், ஒரு விஷயத்துக்கு நம்ம பதஷ்டம் அடைகிறோம், ஓ இப்படி ஆயிடுமே அப்படி ஆயிடுமே. ஏன் அந்த பதஷ்டம் வருது, நம்ம இன்னும் பகவானுடைய உன்னதமான சக்திகளை புரிஞ்சு கொள்ள முடியல. அவர் எந்த அளவுக்கு நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார், ஒவ்வொரு க்ஷணமும் நம்மளை எப்படி பாதுகாக்கிறார் நம்ம புரிந்து கொள்ளவே இல்லை. பகவான் அர்ஜுனன் சொல்றாரா இல்லையா, நாளைக்கு நான் உயிரோட இருக்கணுமா அல்லது பீஷ்மாச்சாரியார் உயிரோட இருக்கணுமாங்கிறது யார் முடிவு பண்ணணும், நீ தான் முடிவு பண்ணணும், நான் இல்லை. நான் உயிரோட இருக்கணும்னு நினைச்சா நீ என்ன உயிரோட வச்சிரு, இல்லை நாளைக்கு நான் இறக்கணும்னா அது உன் கையில தான் இருக்கு. அவ்வளவு வந்து கான்ஃபிடென்ஸ். அந்த கான்ஃபிடென்ஸ் எப்போ வரும், சரியான தெளிவு இருக்கும் பொழுது வரும், சரியான ஞானம் இருக்கும்போது வரும், இல்லாது வராது. அப்ப அந்த ஞானத்தை யாரிடமிருந்து பெற வேண்டும் அப்படின்னாக்க, ஞானத்தை பற்றி முழுமையாக அறிந்த ஒரு ஆன்மீக ஆச்சாரியிடம் பெற வேண்டும், அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவுடன். அவர்கிட்ட தான் நம்ம கேட்க முடியும். இன்ஜினியரிங் காலேஜில் போயிட்டு நாங்கள் வந்து டென்டல் சயின்ஸ் சொன்னாக்கா இவர் வந்து சண்டை போடுவார். பிரபுஜி வந்து ப்ரொஃபஸர் இன் டென்டல் காலேஜ், அவர் டென்டிஸ்டியை பற்றி சூப்பராக இருக்கலாம். இவர்கிட்ட போயிட்டு, சார் இந்த ப்ராஜெக்டில் வந்து இந்த த்ரெஷ்ஹோல்டு என்னன்னு சொல்லுங்களேன், நான் வந்து 4 மாடி கட்ட போகிறேன், இந்த த்ரெஷ்ஹோல்டு எவ்வளோ இருக்கணும் இந்த ரூஃபுக்கு, இங்கே வந்து ஒரு 1000 பேர் வரணும் அப்படின்னு கேட்டானாக்கா மேலே எங்கேயும் பார்ப்பாரு. ஏங்க நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு புத்தி இருக்கா அப்படிதான் நம்ம கேட்போம், சாதாரணமாக அப்படி தான் கேட்போம். என்கிட்ட வந்து இதை போய் கேட்குறீங்களா, அது யார்கிட்ட கேட்கணும், அதுக்கு அங்கே போய் கேட்கல. ஆனால் நம்ம ஆன்மீகம் வரப்போ என்ன பண்ணுவோம், யார் சொன்னாலும் எடுத்துப்போம். ஆனால் எல்லாருமே பதில் சொல்லிட்டு இருப்போம், எனக்கு ஆன்மீகம் தெரியும், எனக்கு கடவுள் தெரியும், யார்கிட்ட போனியாகவும் எனக்கு தெரியுமே. திஸ் இஸ் த ப்ராப்ளம். we do not recognize the authority. யார்கிட்ட போகணுங்கிறதே நமக்கு வந்து பெரும்பகுதியான ஜனங்களுக்கு தெரிவதில்லை. யார்கிட்ட வேணாலும் போய் எது சொன்னாலும் கேட்டுவோம். ஏன்னாக்க யார்கிட்ட போறாங்க, பௌதீகமாக எனக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடியவர் எனக்கு சாதகமா பதில் சொன்னா நான் அதை எடுத்துக்குவேன். இந்த மொமெண்ட் எனக்கு சாதகமா சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவர்கிட்ட போக மாட்டேன். நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு ஒருத்தர் போயிட்டு அவர் சொல்லுவார், ஐயோ இது என்ன ஜாதகம், தூக்கி போட்டேன்னு வச்சுக்கோங்க, சார் இந்த ஜோசிக்கார் ரொம்ப மோசப்பா. அதே ஓ வா உங்களுக்கு வந்து குபேர யோகம் இருக்கு, இவர் ரொம்ப நல்ல ஜாதகம். நமக்கு சாதகமா சொல்லணும். உள்ளதை உள்ளபடி யாராவது சொன்னாங்கன்னா அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஆனா இங்க வந்து பரீட்சித் மகாராஜர் யார்கிட்ட கேள்வி கேட்கிறார், தூய பக்தரான சுகதேவ கோஸ்வாமியிட போறார். அவர் தூய சுகதேவ கோஸ்வாமி என்ன சொல்றார், தான் எல்லாம் தெரியும்னு அவர் சொல்லவே இல்லை எந்த இடத்துலையுமே. வாட் இஸ் ஹி டிக்ளேரிங், ஹி இஸ் ஃபர்ஸ்ட். முதல்ல வந்து அவர் தன்னுடைய ஆச்சாரியர்களுக்கு அவர் வந்து பிரணாமம் பண்ணி புகழுரை சொல்கிறார். அதுக்கப்புறம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை புகழுரை சொல்கிறார். எப்படி வியாசதேவருடைய அருளிய ஸ்ரீமத் பாகவதை தான் படிச்சதுக்கு அப்புறம் தெரிந்த தெளிவுரை சொல்றார். அப்போ அதன் மூலியமாக நமக்கு இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே வருது, கேள்வி பதிலா வருது. இதுல பாத்தீங்கன்னாக்க பலவிதமான ஸ்துதிகள் வருது பாகவதத்துல. இங்கே சுகதேவ கோஸ்வாமி ஸ்துதி பண்றார், மைத்ரேய முனிவர் ஸ்துதி பண்றார். ஒவ்வொரு சமயம் விதுரர் கேட்கிறப்போ மைத்ரேய முனிவர் ஸ்துதி பண்ணி பதில் சொல்லிட்டு இருக்கார். பிரம்மதேவர் ஸ்துதி பண்றார், யமராஜர் ஸ்துதி பண்றார், சிவபெருமான் ஸ்துதி பண்றார், தேவதேவதைகள்லாம் ஸ்துதி பண்றார். இப்படி எல்லோருமே பகவானுடைய ஸ்துதியில இருக்கிறத பலவிதமான ஸ்துதிகள் நம்ம ஸ்ரீமத் பாகவத்துல பார்க்கலாம். எல்லாருமே ஸ்துதி பண்ணி அவர் பண்றப்ப ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் எப்படி இருக்கும், முதல்ல வந்து they will glorify, அதுக்கப்புறம் அதனுடைய கண்டென்ட் அந்த கேள்விக்கான பதில் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அகெயின் எண்ட் பண்ணுவாங்க. எப்படி, இந்த பிரார்த்தனையை யார் ஒருவர் அனுதினமும் நீங்கள் காது கொடுத்து கேட்குறீங்களோ அவர்களுக்கு எல்லா விதமான நல்ல சங்கல்பங்களும் அமையும். இதான் சொல்றாங்களே, திஸ் இஸ் த ஃபார்மேட். எல்லா பிரேஸ்லையும் இதான் பதியப்படும். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்க, பகவானை மையப்படுத்தாத எந்த ஒரு செய்தியும் முழுமை பெறாத ஒரு செய்தி. ஸோ அதனால தான் அதை பண்ணுறோம். அப்போ பகவானுடைய மையப்படுத்தி பேசுறதுனாக்கா இந்த கலியுகத்தில் என்ன பண்ணுறது, அதுக்கான ஸ்லோகம் தான். ஏதான் நிர்வித்யமானானாம்,
நிர்வித்ய மானானாம். இந்த வார்த்தையை 3ஆ பிரிக்கலாம். நிர்வித்யா 2ஆ பிரிச்சுக்கலாம். மானானாம். மான அபமானம் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். ஒவ்வொருத்தருக்குமே வந்து பலவிதமான செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு இருக்கும், அல்லது எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருப்போம் இல்லையா? எதனால வருது? நாம இந்த பௌதீக வித்யா, பௌதீக படிப்புகள்லாம் படிச்சுட்டு நான் இவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருக்கேன், நான் இந்த மாதிரியான ஆள், எனக்கு இவ்வளவு ஞானம் இருக்கு, அப்போ அதனால ஏற்படக்கூடிய ஒரு சுய கௌரவம், சுய மரியாதைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே பில்டப் ஆகி அது பொய் அகங்காரமாக இருக்கின்றது. ஆனா நிர்வித்யா இந்த மாதிரி படிப்புகள்லாம் என்ன இருந்தாலுமே அது உண்மையான தகுதிகள் கிடையாது. ஏன்னா இதெல்லாமே தற்காலிகமாக ஒரு உடம்புக்கு கிடைக்கிற தயல். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாமே எப்படி போயிட்டோம்? தூரமா தள்ளி வைக்கும். அப்ப என்னதான் பண்றது? நான் எதை தெரிஞ்சுக்கணும்? உண்மையிலேயே எனக்கு உன்னதமான நிலைக்கு எடுத்து செல்வது எது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு டைம் கிடையாது. பர்டிகுலர்லி இந்த கலியுகத்துல நோ டைம் ஆர் நோ இன்ஸ்டிடியூஷன் அவைலபிள். எந்த ஒரு காலேஜோ ஸ்கூலோ கிடையாது. இது சொல்லிக் கொடுக்கறதுக்கு எங்கேயாச்சும் இருக்காங்களான்னு கிடையாது. எல்லா இடங்களையும் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு பலவிதமான யோகா பயிற்சின்னு சொல்லிட்டு யூ கிவ் மீ திஸ் மணி, திஸ் மச் ஆஃப் மணி, நீங்கள் உட்காருங்க, கண்ணை மூடிட்டு இப்படியே நீங்கள் யோசிங்க சொல்கிறாங்களா இல்லையா? மேக்ஸிமம் போனால் உடற்பயிற்சிகள் சொல்லிக் கொடுப்பாங்க, யோக ஆசனங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. கரெக்டுங்களா? அந்த யோகாசன பயிற்சியில் நம்ம என்ன பண்ணுறோம்? we only bring some kind of physical exercise. Is there any connection between yoga and the exercise கிருஷ்ணருக்கு கனெக்ட் பண்ணி பார்க்குறோமான்னா கிடையாது. 90% பொதுவாக நான் சொல்கிறேன். நாம் அந்த மூச்சு பயிற்சி பண்ணுறப்போ அல்லது பல யோகா எத்தனை பேர் நம்ம நினைக்கிறோம் கிருஷ்ணா? நினைக்கிறதே கிடையாது. nobody thinks, majority of them, and they don't teach like that also. அது மாதிரி அவங்க சொல்லிக் கொடுக்குறதும் கிடையாது. பட் ஆனால் தவத்திரு ஜெயபதாக சுவாமி குரு மகாராஜ் இந்த யோகா பயிற்சியை எப்படி பண்ணுறது நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு. ரொம்ப அருமையாக சொல்லிக் கொடுத்தார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, அதாவது ஆயுள் எவ்வளவு காலம் அப்படிங்கிறது எது நிர்ணயிக்கிறது அப்படின்றத சாஸ்திரங்கள் சொல்லியிருக்காங்க. ஜாய் ஸ்ரீ ஸ்ரீ ஜனாபதே சூத்ர மகாராணி சுதர்ஷன் கி, ஸ்ரீ ஸ்ரீ கௌரணிதாய் சுந்தர் கி, நித்தாய் கௌர பிரேமானந்தே கௌர். ஒருவருடைய மூச்சுங்கிறது இன்ஹலேஷன், எக்ஸ்ஹலேஷன். மூச்சு உள்ள இழுக்கிறோம், மூச்சு வெளியில இருக்கோம். இது ஒரு சைக்கிள். ஒருவருடைய ஆயுளும் எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறதுனாக்க இத்தனை 1000 மூச்சு இந்த உடம்புக்கு அப்படின்றதான் நம்மளுடைய ஃபேட். ஒருத்தருக்கு அது 1000 இருக்கலாம், ஒருத்தருக்கு 10,000 இருக்கலாம், ஒருத்தருக்கு 1,00,000 இருக்கலாம், ஒருத்தருக்கு 1 கோடி இருக்கலாம். அப்போ அந்த சப்போஸிங் ஒருத்தருக்கு 1000ன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. அந்த 1000 மூச்சுங்கிறத அந்த நேரம் இருக்குங்களா, நம்மளுடைய ஆயுளை நீட்டலாம் எப்படின்னாக்க இப்படி பண்ணாக்க ஒரே நேரத்தில் 2 மூச்சு போயிடுச்சு. இதே இது உள்ள 10 கவுண்ட் பண்றோமா, உங்களோட மூச்சு உள்ள எடுத்து 10 கவுண்ட் பண்ணி மூச்சு விடு. அப்போ அதனுடைய அந்த மூச்சு இழுத்து விடுறக்கூடிய நேரம் கூடுதா இல்லையா? அப்போ உங்களுக்கு 1000 மூச்சு இருக்குங்கிறத நீங்க 10 நிமிஷத்துல முடிக்கலாம், அதே இது 30 நிமிஷத்துலேயே முடிக்கலாம். அது டிபெண்டிங் ஆன் ஹவ் யூ ப்ராக்டிஸ். அப்போ ஸ்ரீல ஜெயபதாக சுவாமி மகாராஜ் என்ன சொன்னார்னாக்கா, எப்படி இந்த யோகா பயிற்சி இருக்குனாக்க அவர் என்ன சொல்ல தெரியுமா? மூச்சை உள்ள இருக்கிறப்போ அப்படியே மனசுக்குள்ள ஒன்றும் நீங்கள் வேற எந்த விதம் பேச வேண்டிய வேற சிந்தனையே பண்ண வேண்டாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ராம் ராம் ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ராம் ராம் ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ராம் ராம் ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ராம் ராம் ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ராம் ராம் ஹரே ஹரே. So once you take the deep breath inside, before you exhale, மூச்சை உள்ள எடுத்துட்டு வெளியில வர வரைக்கும் எத்தனை முறை நீங்க ஹரிநாமத்தை ஜபம் பண்ண முடியும். So you are getting double benefit. One, your life is extended, and secondly, you are chanting the holy name. So directly you are associating with the Supreme Lord. Shall we do that exercise once here? Everybody sit straight. Okay, உள்ள மூச்சை எடுத்துட்டு start chanting the Hare Krishna Mahamantra.
பட் வித்தவுட் எஸ்கேலிங். மந்திரம் சொல்கிறீங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஏர் ரிலீஸ் ஆகும். பட் டோன்ட் பாதர் அபவுட் தட். பட் மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் பண்ணணும். எனக்கு 2 தடவை தான் முடியும்னாக்கா அது பண்ணுங்க. டோன்ட் ஸ்ட்ரெஸ் ஸோ மச். ஓகே, ரெடி? லெட்ஸ் இன்ஹேல் ஃபாஸ்ட். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா Hare Krishna. How do you feel? You are now down yoga. Yoga exercise பண்ணிட்டீங்க. நம்ம குரு மகாராஜ் வந்து இது மாதிரி வந்து ஒரு பண்ண அந்த ஆடியோவே இருக்கு. ஐம் சாரி, நான் காலை கொஞ்சம் பிடிச்சிக்கேன், காலை அப்படி மாற்ற போச்சு. ஸோ எத்தனை பேர் வந்து 2 முறை பண்ணினீங்க? நிறைய பேர். 3 முறை, இன்னும் நிறைய பேர் 4 முறை, 5, 6, ஒரே ஒரு மாத்தை தான் கேட்டுருக்காங்க, 7 முறை. குரு மகாராஜ் ஒரு சமயம் ஷார்ஜாவில் நாங்கள் அப்போ இருந்தோம், எங்களுடைய இல்லை வாங்கிறது. அப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து அங்கே குரு மகாராஜ் 3 நாள் தங்கி இருந்து அங்கே வந்து இந்த ஹரிநாம ஜபத்துக்கான பயிற்சியெல்லாம் கொடுத்தார். அப்போ இந்த எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தார். இது நடந்தது எப்போ அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட வந்து 2006, 2006, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி. குரு மகாராஜ் அப்போ வந்து அவர் இந்த மாதிரி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிக்காம he chanted 11 times. 12வது வந்து அப்படியே கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டார். அவ்வளோ தூரத்துக்கு தாக்கத்து இருக்கு. நம்ம அது மாதிரிலாம் அப்போ குருமா சொல்லிட்டார், எல்லாரும் இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறதே நாட் நெசசரி. பட் பாயிண்ட் இஸ், நாம் எந்த விதமான யோகா பயிற்சிகளும் எதற்காக பண்ணுகிறோம்? பகவானுடனான இணைப்பில் இருப்பதற்காக. யோகம் என்றாலே என்ன அர்த்தம்? பகவானுடைய இணைப்பில் இருப்பதுதான் யோகம். பகவானை விட்டு விட்டு நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே ஸ்ரம ஏவகி கேவலம், நேர விரயம், கால விரயம், தற்காலிகமான உடம்பிற்கான ஒரு பயிற்சியை தவிர அது எந்த வகையிலும் நம்மை உன்னதமான நிலைக்கு எடுத்து செல்வது கிடையாது. அதுக்காக நம்ம வந்து செய்யக்கூடிய உடற்பயிற்சி எல்லாமே மறந்துடலாமான்னு அப்படி யாருமே சொல்லவே இல்லை. நீங்கள் எல்லா ஆசனங்கள் பண்ணுங்க, பத்மாசனம் பண்ணுங்க, சிரசாசனம் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. பட் யாரை மையமாக வச்சு நம்ம மனசுல இருந்து இருத்திருக்கணும்? பகவானை மையமாக. எதற்காக நான் இந்த பயிற்சி செய்கிறேன்? என்னுடைய உடல் நலமாக இருக்க வேண்டும். நலமாக இருந்தால் நான் பகவானுக்கு சேவை செய்ய முடியும். உடல் பலவிதமான பிரச்சனை இருந்தால் சேவை செய்ய முடியாது. ஸோ யூ கீப் ஃபிட், நோ ப்ராப்ளம். பிரபுபாதர் தினசரி காலையில் வாக்கிங் போனார். எதற்காக? டு கீப் ஹிம் ஃபிட். குரு மகாராஜர் வெரி ஹெல்த்தியாக இருக்கப்போ அவர் வாக் பண்ணுற மாதிரி ஸ்பீடாக யாராலையும் வாக் பண்ண முடியாது. எல்லாரும் ஓடணும். அவர் நடந்தால் நம்ம ஓடணும். அதுதான் அவருடைய ஸ்பீடு, அவர் நார்மல் ஸ்பீடு. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஆக்சுவலி த ரியாலிட்டி. ஸோ இங்கே இந்த ஸ்லோகத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? ஒருத்தர் மெத்த படித்த வித்யாபதியாக இருந்தாலும் சரி, அனைத்து விதமான நிலைகளையுமே மிக உன்னதமான தவசியாக இருந்தாலும் சரி, இல்லை முழுமையாக பௌதீகத்திலேயே மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் யாரை பின்பற்ற வேண்டும்? 3 குணங்களை தாண்டிய திவ்ய நிலையில் இருப்பவர்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்றி ஹரிநாமத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களே ஆனால் அவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும்னு நம்ம பார்க்கணும். ரொம்ப சிம்பிள். அப்போ இந்த கலியுகத்துக்காக என்ன பண்ணுறோம்? இந்த கலியுகத்தில் நமக்கு வேற என்ன வழி இருக்கு? ஏதாச்சும் வழி இருக்கா? கிடையாது. மற்ற 3 யுகங்களில் பலவிதமான ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் இருந்தது. இந்த கலியுகத்தில் அந்த மாதிரி பெரிய பெரிய நிர்மாணங்கள்லாம் பண்ண முடியாது, பெரிய யாகங்கள் பண்ண முடியாது, காட்டில் போய் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தவம் பண்ணவும் முடியாது. அப்படியே தவம் பண்ணுறதுக்குன்னு போனானாக்க ரொம்ப ஃபிக்கிள் மைண்டட், கொஞ்ச நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம மனசெல்லாம் மாறி போயிடும். ஸோ இந்த கலியுகத்துக்கு என்ன பண்ணுறது? wherever we are, we can get connected to the Supreme Lord Sri Krishna by way of his pure name. No difference between Krishna and his name. பகவானுக்கும் பகவானுடைய தூய நாமத்திற்கும் வேறுபாடு கிடையாது. ஏன்னா இந்த கலியுகத்தில் தான் பகவான் தன்னுடைய எல்லா விதமான சக்திகளையும் அந்த திருநாமத்தில் அவர் வந்து பொதித்திருக்கிறார். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய திருநாமத்தை நாம் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத யார் மூலியமாக தெரிஞ்சுக்கொள்ள முடியும்? ஆன்மீக ஆச்சாரியர்கள். ஓகே, அதனால தான் பார்த்தீங்கன்னாக்க லேட்டர் போர்ஷன் ஆஃப் தி இந்த பர்போர்ட்டில் பொருளுரையில் வந்து பிரபுபாதன் சொல்கிறாரு, அது எப்படி ஜெபம் பண்ணுங்கிறதுக்கு இந்த தவிர்க்க வேண்டிய பற்று அபராதங்களை பற்றி அவங்க சொல்கிறார். எஸ், அது ஒவ்வொன்றுத்துக்குமே மிக
டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் டெஃபினட்டாக அதெல்லாம் நல்லா கேட்டிருப்பீங்க. சைத்தன்ய மகாபிரபு கூட வந்து இந்த மகாமந்திரத்தை எப்படி ஜபம் பண்ணலாம் அப்படிங்கிறது, அவருடைய மனநிலை எப்படி இருக்கணுங்கிறது வந்து சிக்ஷாசனத்தில் சொல்லியிருக்கார். எல்லாருக்கும் தெரிஞ்ச சிக்ஷாசனம். திரணாதபி சுனீச்சேன தரோரபி சகிஷ்ணுனா அமானீன மானதேனா கீர்த்தனிய சதா ஹரிஹி. எப்போ நம்மளால் இந்த மாதிரி ஜபம் பண்ண முடியும்னாக்க திரணாத் அபி சுனீச்சேன தரோர் அபி சகிஷ்ணுனா, ரெண்டு முக்கியமான விஷயம். ஒன்று வந்து நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும், ஒரு புல்லை காட்டிலும் பணிவான ஒரு மனநிலை வேண்டும். எப்படி வந்து ஒரு புல் இவ்வளோதான் இருக்கு, ஆனால் அது மேலே எல்லாரும் மிதிச்சிட்டு போகிறாங்க, அது அப்பயுமே வளைஞ்சு கொடுக்கும், ஆனால் திருப்பி நின்றுடும், வளைஞ்சு கொடுக்கும். அது எப்பயுமே கம்ப்ளைண்ட் பண்ணதே இல்லை. அதே மாதிரி தரோ அப்படின்னாக்க மரம் நாம் அதுலேருந்து கனிகளை பறிக்கிறோம், அதனுடைய கிளைகளை வெட்டுகிறோம், அதுலேருந்து எல்லா விதமான பெனிஃபிட்ஸையும் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம என்ன ஆகிடுறோம், கடைசியில் வந்து அதை பராமரிக்கிறது கிடையாது பசங்கள். ஆனால் அது பொறுத்துன்னு இருக்கு. எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி, 35 டிகிரி 40 டிகிரி வெயில் அடித்தாலும் அங்கேயே நின்றுட்டுருக்கு. மழை உடன் கொட்டது அப்பயும் நின்றுருக்கு, பனி பெய்யுறது அப்பயுமே நின்றுருக்கு. எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டிருக்கு. இந்த மனநிலை இருக்க வேண்டும். மூன்றாவது ரொம்ப முக்கியமான விஷயம், மான அபமானம். அதாவது தான் இந்த பௌதிக உலகத்தில் இந்தந்த பதவிகளில் நான் இருக்கேன், இந்தந்த மாதிரியான சூழல் நான் இருக்கேன், அப்போ எனக்கு இந்த மாதிரியான வந்து ஒரு மரியாதைகள் எதிர்பார்க்கிறது, அதுலேருந்து விடுபடணும். அந்த மாதிரி விடுபடுறதோடு மாத்திரம் இல்லாமல் எல்லோரையுமே தன்னை காட்டிலும் மேலானவர்களாக கருத வேண்டும். டிவோட்டி ஆகிட்டா மாத்திரம் போராது. டிவோட்டி ஆகிறதுனாக்க என்ன அர்த்தம், எப்பொழுதுமே இன்னொருத்தரை வந்து தன்னை காட்டிலும் உயர்ந்தவராக எண்ணுவதுங்கிறது தான் உண்மையான டிவோட்டியினுடைய தகுதி. அதனால தான் நமக்கு வந்து சில பிரபுபாதர் என்ன சொல்லி கொடுத்துருக்காரு, எந்த ஒரு ஆணை பார்த்தாலும் பிரபுஜி, எந்த ஒரு பெண்ணை பார்த்தாலும் மனைவியை தவிர வேற எந்த பெண்ணை பார்த்தாலும் மாதாஜி, மரியாதை சொல்கிறோமா இல்லையா? இது நமக்கு எப்படியா இருக்குனாக்கா பெரும்போதையான சமயங்களில் ரொம்ப லைட்டாக எடுத்துக்கணும். ஜஸ்ட் வந்து ஒரு கேஷுவலாக ஹலோ ஹாய் அப்படின்னு இப்போ சொல்கிறோமா இல்லையா, அந்த மாதிரி தான். இப்போ ஹரே கிருஷ்ணா பிரபு, ஹவ் ஆர் யூ, ஃபைன், ஓகே தேங்க்யூ பாஸ், இவ்வளோ மறந்து போயிடுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த பிரபுஜின்னு சொல்கிறப்போ அவர்கிட்ட நான் எதாவது கற்றுக்கணுமே, அவர் என்ன இன்னைக்கு பாகவதம் படித்தாரா, ஏதாவது எனக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லுங்களேன், பாகவதம் ஒரு விஷயம் சொல்லுங்களேன், கேட்குறோமா? ஏன்னா நம்ம மனநிலை எப்படி இருக்குது, ஓ எனக்கு தெரியும், நான் இன்னைக்கு பாகவதம் படிச்சுட்டேன், எனக்கு தெரியும், இவர்கிட்ட நான் என்னத்தை கேட்குறது, இவர் இன்னைக்கு தான் வந்திருக்காரு. இந்த மனநிலையில் you cannot chant the holy name in a proper way. இப்போ எல்லோருக்குமே நம்மை காட்டிலும் தெரிகிற ஒரு பணிவு வேண்டும். அந்த மனநிலையில் நம்ம வந்து ஜபம் பண்ண முடியும். அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 10 அபராதங்கள் நம்ம சொன்னாங்க பார்த்தீங்களா, அதில் 3வது அபராதம் ரொம்ப முக்கியமான விஷயம். குரு அவிஜ்ஞா ஸ்ருதி சாதன நிர்தனம். அதாவது ஒரு குருதேவர் சொல்லிக் கொடுத்த வழிமுறையை பின்பற்றாமல் தானாக கற்பனையாக இந்த மகாமந்திரத்துக்கு அர்த்தங்கள் கற்பிப்பித்தார். ஓ இந்த மந்திரம் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும். டு இன்டர்பிரட் த மகாமந்திரா ஆன் ஹிஸ் ஓன் விம்சிக்கல் வே ஆஃப் டூயிங் திஸ், தட் இஸ் நாட் அட் ஆல் ரெக்கமெண்ட். அது வந்து மாபெரும் அபராதம். அந்த மாதிரி அபராதத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லா ஆச்சாரங்களும் சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது மாதிரி வந்து ஒரு 10 குற்றங்கள் இருக்கு. கடைசியாக இருக்கக்கூடியது என்ன சொல்றது, டு சாண்ட் இன்அட்டென்டிவ்லி, கவனம் இல்லாமல் ஜபம் பண்ணுவது, தட் இஸ் ஆல்சோ நாட் ரெக்கமெண்டட். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னாக்க பலவிதமான உன்னதமான விஷயங்கள் வந்து இந்த ஹரிநாமத்தின் மூலியமாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குது. இந்த கலியுகத்தில் ஒருத்தருக்கு வந்து சாஸ்திர ஞானம் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னாக்க ஆக்சுவலாக பிரபுபா சொன்னார், he is the right candidate for spiritual advancement. யார் ஒருத்தர் எனக்கு எல்லாம் தெரியும் சொல்றாரோ he is absolutely not fit. யார் ஒருத்தருக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியாது, குருவே ப்ளீஸ் எனக்கு வந்து ஏதாச்சும் வழிகாட்டுங்க. எப்படி அர்ஜுனன் 2ஆம் அத்தியாயத்தில் 7ஆம் ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு, காத்புண்ணிய தோஷ பகத ஸ்வபாவக பிரச்சாமி த்வாம் தர்ம சம்மூட சேதாக. அதுக்கப்புறம் என்ன, சிஷ்யசேரம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். எனக்கு ஒரே கன்ஃபியூஷன், ஐ டோ நாட் நோ, ப்ளீஸ்
எனக்கு நல்லது எதுவோ அது சொல்லுங்க சொன்னாரா இல்லையா? அவருக்கு தேவையாது. அர்ஜுனன் எல்லா சாஸ்திரங்களையும் கற்றவர். அவர் இந்த மாதிரி வந்து ஒரு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆனாலுமே அந்த மனநிலையில ஒருத்தர் ஆன்மீக குருவை அடைய வேண்டும். அதுதான் நமக்கு வந்து 4th chapterல அகைன் கிருஷ்ணா இஸ் டெல்லிங் அபவுட் தி அப்ரோச்சிங் த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். என்ன சொல்றாங்க? தத் வித்தி பிரணிபாதேன. முதல்ல வந்து குருவை அணுக வேண்டும். அங்க என்ன மாதிரி கேள்வி கேட்கணும்? பரி பிரஷ்னேன. அவங்க போயிட்டு வந்து அபரா பிரஷ்ன சில பரி இஸ் ஆக்சுவலி அனதர் ஃபார்ம் ஆஃப் அட்ரஸிங் பரா. பரானா உன்னதமான, அபரானா தாழ்ந்த, பரானா உன்னதமான. ஸோ உன்னதமான விஷயங்களை பற்றிய கேள்விகள் வைக்க வேண்டும். நான் சாதாரணமாக நான் வந்து எனக்கு இந்த பிஸ்னஸ் முடிச்சு கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு இவ்வளோ ரூபா கொடுக்குறேன், நான் 100 தேங்காய் உடைக்கிறேன். திஸ் இஸ் ஆல் அபரா, தாழ்மையான விஷயங்கள். எனக்கு நீங்கள் இந்த கல்யாணம் பண்ணி வச்சிங்கனாக்கா என் பொண்ணுக்கு வந்து நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்க்கணும், அவர் வந்து கோடீஸ்வரராக இருக்கணும், மாப்பிள்ளை வந்து ஒரு மாதத்துக்கு 2 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், சொந்த வீடு கார் வச்சுருக்கணும், இதுதான் என்னுடைய ஒரே லட்சியம். அதனால் நீ இதுக்கு வந்து எனக்கு ஃபேவர் பண்ணிங்கனாக்கா உங்கள் கோயிலுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி தான் செய்கிறேன். தட் இஸ் பிஸ்னஸ், ரைட் ஆர் நாட்? இங்கே அந்த மாதிரி சொல்லவே இல்லை. பரிப்பிரஷ்னேனா டாக்கிங் அபவுட் உன்னதமான கேள்விகள். என்ன உன்னதமான கேள்விகள்? நான் யார்? எதற்காக இந்த மனித உடல் எடுத்தேன்? நான் என்ன செய்ய வேண்டும்? எப்படி பரீட்சித் மகாராஜ் கேட்டாரோ, எப்படி சௌனக ரிஷி கேட்டாரோ, அந்த கேள்விகளை நாம் முன்வைக்க வேண்டும். அதை வைக்காம நம்ம வந்து மற்ற எது பண்ணாலுமே அது என்னது? இட்ஸ் பியூர்லி அ பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. பிரபுபா சொல்றாரு, இட்ஸ் அன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அதுக்காக நீங்க வந்து ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி பிஸ்னஸ் செய்யறதுக்கு கிருஷ்ணர்கிட்ட வர வேண்டாம். கிருஷ்ணருடைய சப் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. நிறைய சப் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட போனீங்கன்னா அவங்க நீங்கள் இப்போ வந்து பிரதமர் மோடிகிட்ட வந்து உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்துச்சுங்க. அவர்கிட்ட போய் சார் உங்களுக்கு என்ன ஆகணும் அப்படி கேட்குறாரு பிரதமர் மோடி. நான் அவர்கிட்ட போயிட்டு சார் எங்கள் தெருவில் விளக்கு ஏரியலை, கொஞ்சம் விளக்கு போட்டு விடுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டாருன்னு வச்சுங்க. அப்போ அந்த ஒரு வாய்ப்பை வந்து அவர் சரியாக பயன்படுத்தி கொண்டு நம்ம சொல்லுவோமா? என்ன மாதிரி மனுஷங்க அவன்? பிரதமரை போய் பார்த்துட்டு அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு. அவர்கிட்ட போய் எங்கள் ஸ்ட்ரீட் லைட் கொஞ்சம் வந்து ஃபியூஸ் ஆயிடுச்சு, நானும் வந்து 6 மாதம் சொல்லிட்டு இருக்கேன், யாரும் பண்ண மாட்டேங்க, நீங்கள் கொஞ்சம் சொல்லி அந்த லைட் போட்டு விடுங்க. இப்படி தான் நம்மளுடைய பெரும்பகுதியான மக்களுடைய மனநிலை. சிறிய சிறிய விஷயங்களுக்காக இறைவனை அணுக வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கிறது. அவர் நினைச்சா என்ன பண்ணலாம்? உங்க கம்ப்ளீட் இந்த தெருவை பல 24 மணி நேரம் ஆக்க முடியும். கரெக்டுங்களா? ஒரே ஒரு ஸ்ட்ரீட் லைட்டில் உங்க வீட்டவே மாற்றி வந்து ஒரு பிரமாதமான இடத்துக்கு கொண்டு போயிட முடியும். என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா? உங்களுக்கு ஒரு பெரிய பங்களா கொடுத்து 10 ஏக்கர் லேண்டு, நடுவில் வந்து ஒரு ஃபார்ம் லேண்டு, அதில் வந்து ஒரு பெரிய வில்லா எல்லாமே கொடுத்து உங்களுக்கு 24 மணி செக்யூரிட்டி எல்லாம் கொடுக்க முடியும். ஆனால் நம்ம என்ன இருக்கிறோம்? ஒரே ஒரு சின்ன ஒரு தெருவில் ஏற்படுது. திஸ் இஸ் அவர் பொசிஷன் அன்ஃபார்ச்சுனேட்லி. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2ஆம் அத்தியாயங்கிறது ரொம்ப ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கட்டும் ஆர் ஸோ வண்டர்ஃபுல் ஆஃப் ஸ்ரீமத் பாகவதம். அதில் வந்து இந்த 2ஆம் அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் ஸ்கந்தத்தில் 3ஆம் அத்தியாயத்தில் வந்து ரொம்ப அருமையான டைட்டில் வேறு, சேஞ்ச் ஆஃப் ஹார்ட். மனநிலையில் வந்து ஒரு மாற்றம், அதை பற்றி வந்து ஒரு உன்னதமாக சொல்கிறார் சுகதேவ கோஸ்வாமி. சொல்கிறார் எப்படி மனதில் மாற்றம் ஏற்பட வேண்டும். அந்த மாற்றம் ஏற்படுவதற்கு முதல் அடிப்படை விஷயம் எது அப்படின்னாக்கா அதை தூய்மைப்படுத்துவது. அந்த தூய்மைப்படுத்துவதற்கான ஒரே ஒரு உபாயம் இந்த கலியுகத்தில் ஹரிநாம சங்கீர்த்தன் தான். ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலவு நஸ்தியேவ 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 கதிர் அந்யதா. இந்த கலியுகத்தில் ஹரிநாமத்தை விட்டால் வேற எந்த விதமான ஒரு செயலும் மனதில் இருக்கக்கூடிய கல்மஷங்களை நீக்க முடியாது. ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி தான் நமக்கு வந்து இந்த 3ஆம் அத்தியாயத்தில் 2ஆவதுல பார்த்தீங்கன்னாக்க இன்னொரு அழகான ஸ்லோகம் வரும். அகாம சர்வ காமோவா மோக்ஷ காம உதாரதீஹி தீவிரேன பக்தி யோகேன யஜதே புருஷம் பரம். அதுவே நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா? அகாம எனக்கு ஒரு விருப்பமும் இல்லைனாலும் சரி, சர்வ காமா எல்லா விருப்பம், மோக்ஷ காமா 3மே இருக்கு. எனக்கு மோட்சம் எந்த மாதிரியான நிலையில் இருந்தாலும் ஒருத்தர் செய்ய வேண்டிய அடிப்படை விஷயம் என்னது? பக்தி தொண்டு. யாருக்கு பக்தி சொல்லணும்? அதான் ரொம்ப முக்கியம். புருஷம் பரம், பரம புருஷனாகிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு சேவை செய்தோமேயானால் எல்லா விதமான விஷயங்களும் தானாக பூர்த்தி அடையும் சொல்லிட்டு நமக்கு பாகவத்தை சொல்றது. அப்போ அதனால தான் வந்து ஸ்ரீமத் பாகவத்தில் இன்னொரு அருமையான ஒரு ஸ்லோகம் வருது. கிருஷ்ணவர்ணம் சா கிருஷ்ணம் சங்கோ பங்காஸ்திர பாஷதம்
இந்த பௌதீக உலகத்துல கிருஷ்ணவர்ணம் உடனே நமக்கு என்ன தெரியும்? கிருஷ்ணவர்ணம்னா கிருஷ்ணனுடைய நிறம்னு ஞாபகம் வரும். அப்படி அர்த்தம் இல்லை. having cramps. No, it's okay. So அப்ப பகவானை எவ்வளவு சீக்கிரமாக எந்த மாதிரியான மனநிலையில இந்த பௌதிக கலியுகத்தில் அடைய முடியும்? சங்கீர்த்தன பிராயேர் யக்ஞேர். சங்கீர்த்தன பிராயேர் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? இந்த யுகம். இந்த யுகத்துல என்ன மாதிரியான ஒரே ஒரு மெத்தடாலஜி? சங்கீர்த்தன யஜந்திஹி ஷூமேதசக. ஷூமேதசனா மேதாவி நமக்கு தெரியும். ஷூமேதாவினாக்க அதிபுத்திசாலி யாரு? யார் ஒருத்தர் இந்த கலியுகத்துல பகவானுடைய இந்த ஹரிநாமத்தை ஜபம் செய்வதிலும் ஹரிநாமத்தை கீர்த்தனையாக பாடுவதிலும் அந்த ஒரு மனதில் ஸ்ரத்தையா செய்கிறார்களோ, இதுதான் ஒரே வழி சுருக்க. இதே விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அஜாமிலாவுடைய ஸ்டோரியில் நம்ம பார்க்குறோம். அஜாமிலர் என்ன பண்றார்? அவர் பிறந்ததும் ஒரு பிராமண குடும்பத்தில். பிராமண குடும்பத்தில் பிறந்தாலும் இந்த 3 குணங்களுடைய தாக்கத்தினால் என்ன ஆகுது? வழி மாறி அவர் பல தேவையில்லாத சகவாசங்கள்னால மாட்டின்னு இருக்காங்க. தெரியுங்களா? நமக்கு எல்லாருக்கும் அந்த ஸ்டோரி தெரியும். அந்த மாதிரி ஒரு தகாத உறவில் இன்னொரு பெண்ணுடன் அவர் இருக்கும் சமயத்தில் அவருடைய பாக்கியம், அவர் செய்த புண்ணிய காரியங்கள்னால என்ன ஆகுது? தன்னுடைய கடைசி மகனுக்கு என்ன பேர் வச்சாரு? நாராயணன் பேர் வச்சார். அந்த நாராயணாங்கிற ஒரு பேர் வைத்த ஒரே ஒரு காரணத்தினால அவர் என்னாச்சு? லாஸ்ட் மினிட்ல அவர் தன் குழந்தை நாராயணனை கூப்பிடுறாரு. நாராயணா நாராயணான்னு கூப்பிட்டார். பகவான் நினைக்கவே இல்லை. அந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்போ யமதூதர்கள்லாம் வந்தாங்க, இவர் இழுக்கிறதுக்கு வர்றாங்க. சேம் டைம் விஷ்ணு தூதர் வர்றாங்க. 2 பேர் சொல்லிட்டு யமதூதர்கிட்ட விஷ்ணு சொல்றாரு, தம்பி நீங்களாம் ஒதுங்கிடுங்க. யமதூதர் பார்த்து நீங்களாம் ஒதுங்கி போங்க. இவர் நீங்க கொண்டு போகக்கூடிய ஆள் இல்லை, இது நாங்க கொண்டு போகணும் உங்க டிபார்ட்மெண்ட்ல. யமதூதர்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன புதுசாக சொல்றீங்க? எங்களை யமராஜர் தான் அனுப்பிச்சு வச்சார். இப்போ நான் எங்க டியூட்டி பண்ண விடாம நீங்க பண்றீங்க. அதெல்லாம் இன்னும் உனக்கு தெரியாது. ஏதாவது ஒன்றா நீ உங்க பாஸ்டையை போய் கேட்டுக்கோ சொல்றாரு. உங்க யமராஜத்தை போய் கேளு. அவர் என்ன சொன்னாங்க? இவங்களும் என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா யமதூதர்கள் விஷ்ணு தூதர்களோட போட்டி போட முடியாது. நேராக பாஸ்ட்டை போய் கேட்குறாங்க. பாஸ் சொல்யூட், குட் மார்னிங் பாஸ், எனக்கு இந்த மாதிரி சொல்லிட்டாரு, என்ன செய்யுது? நாங்கள் எங்கள் டியூட்டி செய்ய விடாம பண்ணிட்டாங்க, தயவுசெய்து எங்களுக்கு நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுத்துறாதீங்க, இது என்ன சமாச்சாரம் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ யமராஜர் அவங்களுக்கு அது ஒரு ஸ்லோகம் 6வது ஸ்கந்தத்தில் வரும். அது எப்படி யமராஜர் அவனுடைய அந்த யமதூதர்களுக்கு 30வது ஸ்லோகத்திலேருந்து 35வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஹீஸ் டேக்கிங் கிளாஸ் டு யமதூதர்கள். அப்போ அவர் சொல்றார், யார் ஒருத்தர் இந்த பகவானுடைய திருநாமத்தை தெரிஞ்சோ தெரியாமலோ சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, நீ பக்கத்துல கூட போகக்கூடாது. எப்படிங்க? தெரிஞ்சோ தெரியாமலும் கூட சொல்லிட்டான்னா நீ பக்கத்தே போகக்கூடாது. இந்த விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி யமராஜர் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றாரு, பகவானே தயவு செய்து என்னையும் என்னுடைய பணியாட்களையும் நீங்க மன்னிச்சுடுங்க. உங்களுடைய புகழ் தெரியாம உங்களுடைய திருநாமத்துடைய மகிமை தெரியாம இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அறியாமையில இருக்காங்க, அதனால தயவு செய்து எங்கெல்லாம் மன்னிச்சிடுவோம். யார் கேட்கிறா? யமராஜர் பகவான் பிரார்த்தனை பண்றார். அதுக்கப்புறம் சொல்றார், ஹரிநாமத்தை யார் ஒருத்தர் எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி, நரசிம்மான்னு சொல்றாங்க, வாமனான்னு சொல்றாங்க, ஸ்ரீதரான்னு சொல்றாங்க, நீங்க எந்த வகையான திருநாமத்தை யார் ஒருத்தர் சொல்கிறாரோ அவர்கள் பக்கத்துல கூட போகக்கூடாது. அவங்கள பார்த்தா யாருக்கு பயம்? பெரும்பகுதி நமக்குலாம் என்ன பயம் இருக்கும்? யமதூதரை பார்த்தா பயமா இருக்கும். ஹரிநாமத்தை சொல்ற பார்த்தா யமதூதர் அவர் பயப்படுவார். ஓ, இவர் ஹரிநாமம் சொல்றாரு, அப்ப இவர்கிட்ட நம்ம போகவே கூடாது. தட் மீன்ஸ் வாட் பிரபுபால் தான் சொல்வாரு, ஹரிநாமம் ஜபம் செய்பவர்களுக்கு யம பயம் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கா இல்லையா? ஓ எப்படா அப்படின்னு பொதுவாக இருக்கும். ஸோ வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். பத்ம புராணத்தில் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கு. நம்ம 10 குற்றங்களை பற்றி பேசினோம். நம்ம அதை பற்றி டெய்லி நம்ம ஹரிநாம ஜபம் பாடுறதுக்கு முன்னாடி 10 குணங்கள் தவிர்க்க வேண்டிய குற்றங்களை பற்றி பார்க்குறோம். ஆனால் பத்ம புராணத்தில் இன்னொரு மேற்கோளும் இருக்கிறது. ஈவன் ஒருத்தர் குற்றங்களுடன் ஹரிநாமம் ஜபம் செய்கிறார் என்றால், எப்படிங்க? குற்றங்களுடன் ஜபம் செய்கிறார். அதாவது நீங்க ஹரிநாமம் ஜபம் பண்றோம், மனசு வேற எங்கேயோ இருக்கு. ஹரிநாமம் ஜெயம் செய்யறோம், வேலையும் பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி நிறைய பண்றாங்களா இல்லையா? ஸோ
அந்த மாதிரி குற்றங்களோடு செய்தாலுமே தொடர்ந்து ஹரிநாமம் ஜெபம் செய்வதன் மூலியமாக இந்த குற்றங்கள் அனைத்தும் காலப்போக்கில் மறைந்து விடும்னு பத்மபுராணத்தில் சொல்லியிருக்கு. ஸோ நம்ம வந்து என்னால் குற்றங்களோட சேவ் பண்ணிட்டு இருக்கேனே, டோன்ட் வரி, continue to chant Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare Iti Shodasakanam Nam Kalikalmashanashanam Nato Paratoro Rupayate Sarva Vedeshu Drishi. சொல்லிருக்காங்களா இல்லையா? எல்லா வேதங்களும் உரைக்கக்கூடிய ஒரே ஒரு ரெக்கமெண்டேஷன் இந்த ஹரிநாமம். 16 வார்த்தைகள் அடங்கிய இந்த ஹரிநாமம், இதை ஜபம் செய்தால் கலி கல்மஷ நாசனம், கலியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் முழுமையாக தீர்க்கப்படும். இதை எப்படி நாம தெரிந்து கொள்ளலாம்? பக்தர்களை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தூய பக்தர்கள் எந்த ஒரு சூழல், 6 கோஸ்வாமிகள் நம்ம பார்க்கிறோம். சைத்தன்ய மகாபிரபுடைய முதல் சீடர்கள் 6 கோஸ்வாமிகள். அவர்களுடைய நிலை எப்படி? வெரி ரிச் பொசிஷன், ஹை டாப் மோஸ்ட். ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி என்ன வந்தாங்க? டாப் பொசிஷன்ஸ் இன் தி கவர்மெண்ட் ஆஃப் ஹுசைன் ஷா. பெரிய பெரிய பங்களா, வேலைக்காரங்க வந்து 100 பேர் இவ்வளோதான் இருந்தது. எல்லாத்தையும் தூக்கி போட்டு எப்படி இருந்தாங்க? கந்தல் உடையுடன் கௌப்பீனம் கட்டி கொண்டு எந்த விதமான எதிர்பார்ப்பும், பௌதீகத்தில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்கள் வந்து சேவைகள் செய்ய ஆரம்பிச்சாங்க. இதை பார்க்கணும் இல்லைங்களா? கோஸ்வாமினாலே என்ன அர்த்தம்? பௌதீகத்தில் எனக்கு எந்த விதமான அட்டாச்மெண்ட் கிடையாது. ஐ கம்ப்ளீட்லி டெடிகேட் மை செல்ஃப் இன் த சர்வீஸ் ஆஃப் தி சுப்ரீம் லார்ட். அப்போ அந்த மனநிலை நாம் யாரை பார்த்துக்கிறோம்? உடனே நாளையிலேருந்து எல்லாருமே வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு கோமணம் கட்டிட்டு போடணும்னு அவசியம் இல்லை. டோன்ட் இமிடியேட். யாருமே அதை பார்த்து நம்ம வந்து தகுதி இல்லாத ஒரு சூழலில் காப்பி அடிக்கக்கூடாது. பட் அவங்க சொல்லி கொடுத்த வழிமுறையை நாம் பின்பற்ற வேண்டும். எத்தனையோ புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள், அது எல்லாமே நம்ம வாய்த்து மூத்த பக்தர்களுடைய அறிவுரைப்படி, அவர்களுடைய பரிந்துரைப்படி நாம் செயல்பட்டோமேயானால் இந்த ஹரிநாமத்தின் மூலியமாக பலவிதமான உன்னதமான செயல்கள்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தை சொன்னது மாதிரி வெகு விரைவில் நமக்கு வந்து இந்த ஈரோட்டில் மாபெரும் திருக்கோவில் அமைந்து, அது ஏதோ நம்ம வந்து கோவில் கட்டி அங்கே வந்து பிரமாதமாக நானும் ஷோ பண்ணுறதுக்காக இந்த கோவிலை நம்ம இஸ்கானில் கட்டுறது கிடையாது. மற்றவங்க எப்படி நமக்கு தெரியாது. இஸ்கானுடைய பர்பஸ், கோவில் கட்டுடைய பர்பஸே என்னன்னாக்க, எத்தனை மக்களுக்கு, எத்தனை ஜீவராசிகளுக்கு, எத்தனை மனிதர்களுக்கு பகவானுடைய இந்த உன்னதமான இந்த செய்தியை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோவில் கட்டுறோம். கோவில் வந்து இட்ஸ் ஒன்லி அன் அட்ராக்ஷன். எப்படி வந்து நமக்கு வந்து ஒரு தேன் பாட்டில் வச்சோம்னாக்கா அங்கேருந்து அப்படியே அந்த தேனி வருதா இல்லைங்களா, பூல், அந்த மலரில் இருக்கக்கூடிய அந்த நறுமணம், அந்த தேன் வந்து அந்த தேனியை இழுக்குது. நம்ம கோவில் அது மாதிரி தான். இது வந்து எல்லாரும் இழுக்கும். அப்போ அது வந்து பிரம்மாண்டமாக கிராண்டாக ரொம்ப அழகாக பண்ணோம்னாக்கா எல்லோரையும் கவரும். வந்தோடனே நாங்கள் என்ன பண்ணுவோம்? இஸ்கானில் வந்தோடனே ஒரே அமுக்கு, எப்படிங்க வாங்க வந்துட்டீங்களா, உங்களுக்கு நாங்கள் இப்போ உண்மையை சொல்ல போகிறோம். எந்த கோவிலையும் இந்த உண்மையை சொல்ல மாட்டாங்க. அங்கே போனால் என்ன, வெளியில் கடை இருக்கும், 50 ரூபா 100 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு அர்ச்சனை தட்டு வாங்குவீங்க. சுவாமி என்னுடைய நட்சத்திரம், இது என்னுடைய ராசி, எங்கள் குடும்பத்தாருக்கு, எங்கள் நிறுவனம் பேர். அவர் கேட்பார், உங்கள் நிறுவனம் பேர் என்னங்க? ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சக குடும்பானாம் ஆரம்பிச்சுட்டு வர அப்புறம் ஓம் கேசவாய நம, ஓம் நாராயண, ஓம் மாதவாய நம, கோவிந்தா. நம்ம அப்படியே கடலில் கட்டப்பட்டு வா நமக்காக நம்ம அட்டண்டன்ஸ் கொடுத்தாச்சு, என் பேர் போயிடுச்சாங்க, அப்போ நாளே இருந்து எனக்கு எல்லாம் சூப்பர். We don't do that. We don't do that because that is the lowest level of understanding. But when you come to this temple of education, that's why ISKCON is not just a temple, it's a temple of education where you get the proper knowledge. சரியான புரிதல், சரியான ஞானம் பெற்று ஒருத்தர் இந்த கோவிலுக்குள்ள ஸ்டெப் பண்ணிட்டு வெளில போனார்னாக்கா அவர் கொஞ்சமாவது ஒரு தெளிவு வேண்டும். நான் யார், எதற்காக இங்கே வந்தேன், ஏன் நான் வேறு உடல்களில் பிறக்கல. அப்போ அந்த தெளிவை கொடுக்கக்கூடிய எஜுகேஷன் அண்ட் கல்ச்சுரல் சென்டர் இஸ் அ டெம்பிள். பிரபுபாதருடைய ஒரே ஒரு நோக்கம் அதுதான். சும்மா வந்தோம்னாக்கா ஏதோ வந்து நானுமே வந்து சாமி கும்பிட்டு போனேன் அப்படிங்கிறத கிடையாது. சாமி கும்பிடுதுன்னா என்ன அப்படிங்கிறதே தெரியாத ஒரு சூழ்நிலை. நம்ம ஆட்சி இந்தியாவில் வந்து நமக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம கோவில்களை பார்த்துட்டு இருக்கோம், சுவாமினா எனக்கு தெரியும். ஆனால் பிரபுபாதர் இதை பற்றி ஒன்றுமே தெரியாத வெளிநாட்டவர்களுக்கு எல்லாமே இறை வழிபாடுன்னா என்னங்கிறத அடிப்படை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட நம்மளும் அந்த நிலையில் தான் இருக்கோம். நம்ம தெரிஞ்சிச்சு, எனக்கு தெரியும்னு நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் உண்மையில் நமக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ அந்த மாதிரி இருக்கப்போ நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு சங்கல்பம், பிரபு சொன்னார், இங்கே வந்து நமக்கு அருமையான வந்து ஒரு இடம் கூட வந்து
அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாருமே பகவானுடைய ஹரிநாமத்தை நித்திய தினம் நீங்கள் எல்லாருமே வீட்டில் ஜெபம் பண்ணுங்க. வெகு விரைவில் இந்த அருமையான உன்னதமான உபதேசங்கள், இது மாதிரியான தத்துவங்கள் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்காக நாம் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தஸ்மாத் சங்கீர்த்தனம் விஷ்ணு ஜெகத் மங்களம் சொல்லியிருக்கார். தஸ்மாத் சங்கீர்த்தனம் விஷ்ணு ஜெகத் மங்களம். இந்த ஜெகத்துக்கே மங்களமான ஒரே ஒரு விஷயம் என்னது? விஷ்ணு கிருஷ்ணருடைய மங்களமான இந்த திருநாம ஜபம். அதை நாம் எல்லோருமே செய்யும் பட்சத்தில் நமக்கு என்னது? ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லா விதமான அனுகூலங்களையும், அது பௌதிக அனுகூலமாக இருந்தாலும் சரி அல்லது ஆன்மீக எல்லாமே ஒன்றாக நமக்கு அமையப்பெறுங்கிறது சொல்லிட்டு ஹரே கிருஷ்ணா. இதோட இன்றைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். இட்ஸ் ஆல்ரெடி 9:15. Anyone would like to add some comments or some questions? ஹரே கிருஷ்ணா. Please ask anything related to the today's topic. இன்றைய சப்ஜெக்டை பற்றி நம்ம பேசணும்ல, அதனுடைய சம்பந்தமாக கேள்விகள் வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். I could see எல்லாருடைய தலைகளுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரைட் லைட் தெரியுது. பயங்கரமா இருக்கு, அப்படியே பல 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 பலன்னு மின்றீங்க. So you have so much of knowledge. பயங்கர பிரைட்டா இருக்கீங்க, ரைட்? எஸ் ஆர் நோ? பட் அஃப்கோர்ஸ் தட் இஸ் ட்ரூ. பக்தர்கள்னு யாரோ ஒருத்தர் வந்து ஹரிநாம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அந்த ஒரு அறிவினுடைய முதிர்ச்சி தெரிய ஆரம்பிக்கும். ஸோ எனி கொஸ்டின்ஸ்? கேள்வி இந்த கேள்வி பிரபுட்ட நாமத்தை பற்றி நிறைய சொன்னார். கை உயர்த்தலாம், அங்கே மைக்கு தரப்படும், கேட்கலாம். Okay. Okay. Hari, yes, Prabhu is having a question. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ஹரி போல். இந்த நம்ம ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் வந்து இந்த கோலோ சேட்டில் நான் பார்த்துருக்குறேன். அது வந்து டைரெக்டாக கிருஷ்ணாவோட இங்கேருந்து நம்ம மெட்டீரியல் ஊரில் தாண்டி டைரெக்டாக கிருஷ்ணாவோட கனெக்ட் ஆகிற மாதிரி அதில் போட்டிருக்குறேன். அதை பற்றி. ஸோ உங்களுடைய கேள்வி என்ன பிரபு? இல்லை பிரபு, அதை தான் சொல்கிறேன். அது நீங்கள் இன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்களா? இன்ஃபர்மேஷன் பிரபு சொன்னது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சது இல்லையா? ஓகே. ஸோ ஹரிநாமத்தின் மூலியமாக நாம் நேரடியாக யாருடன் தொடர்பு கொள்ளலாம்? பகவானுடைய கோலோக விருந்தாவனத்துக்கு போகிறதுக்குன்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பாகவத்தில் அதை பற்றியான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துருக்கு. இந்த பௌதிக உலகங்கிறது ஒன் ஆஃப் த சீனியர் ஆச்சாரியாஸ் அவர் எப்படி கம்பேர் பண்ணுறாருனாக்கா தேங்காய் மாதிரி கம்பேர் பண்ணுறாரு. தேங்காய் பார்த்தோம்னாக்க மரத்தில் இருக்கப்போ அதனுடைய வெளியில் வந்து ஒரு நார் பகுதி, அதுக்கப்புறம் உள்ளே வந்து இன்னொரு ஹார்டு கோர் கெட்டியாக வந்து அதனுடைய கூடு, அதுக்கு உள்ளே வந்து வெள்ளையாக நமக்கு தேங்காய், அதுக்குள்ளே தண்ணி, அதுக்குள்ளே ஸ்பேஸ் எல்லாமே இருக்கா இல்லையா? அப்போது அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஒரு வஸ்து வெளியில் வரணும்னா எத்தனை லேயரை பிச்சுட்டு வரணும். அது மாதிரி இந்த பௌதிக பிரம்மாண்டம்ங்கிறது பார்த்தீங்கன்னாக்க டாப் மோஸ்ட் லேயராக இருக்கிறது வந்து 3 குணங்கள். அதுக்கு கீழே இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 3 குணத்தினுடைய விரிவாக்கங்கள், நம்மளுடைய புலன்கள், இது எல்லாமே பேர்த்துக்கிட்டு மேலே போகணும். நம்மளால் முடியவே முடியாது, சாத்தியதே இல்லை. ஒன்றும் இல்லை, நம்ம புலன்களை நம்மளால் வந்து எதாவது செய்ய முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இன்றைக்கி ஒன்று சாப்பிட்ணுன்னு நினச்சினாக்கா அது எக்காடு பட்டாலும் நான் அதை சாப்பிட்டே ஆகணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் டீசெண்டாக அதை வந்து பகவானுக்கு கொஞ்சம் நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிட்றோம். எனக்கு இன்றைக்கி வந்து பன்னீர் மட்டர் சப்ஜி வேணும். எப்படி செய்யறது? அது பகவானுக்கு வேணும்னு நம்ம பெரும்பாலும் நினைக்கிறதில்ல, எனக்கு வேணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், அதை வந்து கொஞ்சம் பகவானுக்கும் ஆஃபர் பண்ணி சாப்பிட்றேன். இட் இஸ் பெட்டர் தேன் நாட் ஆஃபரிங். ஒன்றுமே பகவானுக்கு ஆஃபர் பண்ணாமல் சாகிறதுக்கு வரணும், பகவானுக்கு ஆஃபர் பண்ணுறோம். அப்போ அங்கே என்ன நடக்குது? நம்முடைய புலன்களில் மட்டும் கட்பாட்டில் இல்லையே. எனக்கு வேணும்னு நினச்சி நான் எடுத்துட்டேன். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தர் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்கோம்? 50 ட்ரெஸ்ஸு 100 ட்ரெஸ் இருக்கும். ஆனாலும் அது என்னுடைய வீட்டில் நடக்காது. நான் தயவுசெய்து அர்த்தம் பண்ணிக்கேன். என்கிட்ட ஒன்றுமே நல்ல ட்ரெஸ்ஸே இல்லைங்க, புதுசு வாங்கணும். காமனாக நம்ம சொல்கிறது தானே, ஏன்னா ஒன்றுமே நல்லதில்லை, வெளியில் போட்டு மாறி. அப்போ முதல்ல வாங்கினதெல்லாம் கெட்டதாக வாங்கணுமா? போன தீபாவளிக்கு நான் ரொம்ப மோசமானதாக வாங்கிட்டேன். அப்போ நான் இப்போ போய் புதுசாக நல்லதாக வாங்கணும். அந்த நல்லதுங்கிறது கொஞ்ச நாளைக்கு தான் நிற்கும் கம்பேரிட்டிவாக. சேம் திங் அப்ளைஸ் டு ஹியூமன், ஐ மீன் மென் ஆல்சோ. எனக்கு ஒன்றுமே நல்ல ட்ரெஸ், நல்ல சட்டை ஒன்றும் இல்லை. ஏங்க இருக்க சட்டை என்னங்க? இல்லை இல்லை,
வாங்குறப்ப நல்ல ஸ்டடி தான் வாங்குறோம், கொஞ்ச நாள் கழிச்சு அது வந்து நல்லா தான் ஆகிடும். திஸ் இஸ் அவர் மனதில் வந்து ஒரு அது மாதிரியான வந்து ஒரு அபிப்பிராயம் நமக்கு வந்து. ஸோ வி ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் தேட். அதுக்கு தான் நமக்கு வந்து என்ன பண்ணுறோம், இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அப்போ ஹரிநாமத்தை ஜபம் பண்ணது உண்மை புரிய ஆரம்பிக்கும், இல்லைன்னா புரியவே புரியாது. வாட் எவர் யூ டூ, வாட் எவர் பாகவதம் நம்ம கேட்டாலுமே புரியவே புரியாது. ஹரிநாமத்தை ஜபம் பண்ணுறதுனால மாத்திரம்தான் பாகவதம் பகவத்கீதையில் சொல்லப்பட்ட உண்மையான ஆழ்ந்த கருத்துக்களை புரிந்து கொள்ள முடியும், இல்லைன்னா சான்ஸே கிடையாது. வி கேனாட் டூ இட். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஹார்ட் க்ளீன் ஆகணும். நம்ம வீடை வந்து க்ளீனாக வச்சுக்கலனாக்கா யார் நம்ம வீட்டுக்கு வருவா? அப்படி வெல்கம். ஏன் இவங்க வீட்டில் போய் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் நம்ம வச்சுக்க முடியாது. நம்ம ஹார்ட் ஹேஸ் டு பி பியூர். ஏன்னா அங்கே வந்து யார் உட்கார்ந்துருக்க போகிறா? பகவான் வந்து உட்கார போகிறார். வி ஹேவ் டு பி மோர் கேர். ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ வெரி மச் பிரபு ஃபார் தட் வண்டர்ஃபுல் இன்ஃபர்மேஷன். எஸ் மாதாஜி. ரொம்ப மட்டும்மா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி, குரு சீட பரம்பரையில வந்தவங்கள்ட்ட கத்துக்கணும், போய் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்றீங்களா பிரபுஜி? வெளியில கிளாஸ் எடுக்கிறவங்களும் நான் ஒரு குருகிட்ட போய் கத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம எந்த குருகிட்ட எப்படி நம்ம எல்லாருமே அப்புறம் குருன்னு அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது பிரபுஜி? எந்த குருகிட்ட நம்ம குரு சீட பரம்பரைன்றது எப்படி நமக்கு புரியும் வெளியில கிளாஸ் வேற ஒரு உங்கள்கிட்ட போய் கிளாஸ் கேட்குறப்ப? ஹரே கிருஷ்ணா. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி மாத்த இருக்காங்க. எப்படி வந்து இந்த குரு சீட பரம்பரைன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இதை கொஞ்சம் பௌதிகமாகவே பார்க்கலாம். முதல்ல இப்போ நம்முடைய குழந்தைகள் இருக்காங்க, இல்லை நாமளே இருக்கோம், ஒரு எஜுகேஷன் ப்ரோக்ராம் நம்ம வந்து ஜாயின் பண்ணணுன்னாக்க வி டூ லாட் ஆஃப் ரிசர்ச். கொஞ்சம் ஆராய்ச்சி செய்வோமா இல்லையா? இது வந்து அங்கீகரிக்கப்பட்ட பள்ளியா, வெதர் இட் இஸ் கவர்மெண்ட் ரெகனைஸ்ட் ஆர் நாட் பார்க்குறோமா இல்லையா? அந்த இன்ஸ்டிடியூஷன் காலேஜாக இருந்தாலும் ஸ்கூலாக இருந்தாலும் சரி பார்க்குறோம். அதை பற்றி நம்ம 4 பேர்ட்ட விசாரிப்போம். அங்கே வந்து நம்ம கூச்சப்படுறது கிடையாது. ஓ இதெல்லாம் கேட்டால் நம்மளை போய் தப்பாக நினச்சிடுவாங்க, கூச்சப்படுறது கிடையாது. வி டூ ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணுவோம். ப்ளஸ் அந்த ஸ்கூலில் இருக்க படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ்ட்டு கேட்போம், எப்படி இருக்குங்க எங்கள் எஜுகேஷன், கரெக்டாக சொல்லித்தராங்களா, இங்கே போனாக்க நமக்கு வந்து இந்த காலேஜில் படித்தாக்க பிளேஸ்மெண்ட்டு உடனே ஆகுமா, முடிக்கிறதுக்கு முன்னாடி கம்பெனியில் வேலை கிடைக்குமா, இப்படிலாம் கேட்குறோமா இல்லைங்களா? ஸோ வி டூ லிட்டில் பிட் ஆஃப் ரிசர்ச். யார் சொல்வதையும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாக்க இப்போ உங்களுடைய கேள்வி இரண்டு வகையாகப்படுது. ஒன்று பார்த்தீங்கன்னாக்க அவங்க வந்து எந்த மாதிரியான அங்கீகாரத்துடன் அவர்கள் செயல்படுகிறார்கள், அதாவது யாரை முன்னிலைப்படுத்தி அவர்கள் பேசுகிறார்கள். பகவானை முன்னிலைப்படுத்தி பேசுகிறார்களா, பகவானுடைய தூய பக்தர்களை முன்னிலைப்படுத்தி பேசுகிறார்களா, அல்லது தன்னை முன்னிலைப்படுத்தி பேசுகிறார்களா? முதல்ல இதை நம்ம வந்து மனசிச்சுக்கணும். அவர்கள் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளும்போது யாராக அறிமுகப்படுத்தி செய்வாங்க? தான் வந்து ஒரு தாசன், தான் வந்து ஒரு சீடன் அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்களா, அல்லது தான் வந்து ஒரு குருன்னு அறிமுகப்படுத்திக் கொள்கிறாரா? ரொம்ப முக்கியம். பிரபுபாதர் ஹிம்செல்ஃப் அவரே வந்து எப்பொழுதுமே சொன்னார், என் குரு சொன்னார்னு அவருடைய குரு மகாராஜுக்கு எல்லா புகழும் கொடுப்பார். ஸோ இந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவர்கள் எந்த பரம்பரையில் வந்திருக்காங்கிறத ஒரு விஷயத்தை அவங்க வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆக வேண்டும். அந்த டிக்ளரேஷன் இல்லாமல் நீங்கள் அந்த விஷயங்களை கேட்க ஆரம்பிச்சிங்கனாக்க தெர் இஸ் லாட் ஆஃப் கன்காக்ஷன் வாங்கி சொல்லுவோம் இல்லையா, பலவிதமான திரிச்சு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப அழகாக பேசுவாங்க, பல சமயங்களில் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும், கதை மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதில் உண்மையிலேயே அந்த ஞானத்தை எந்த அளவுக்கு சாஸ்திர மேற்கோள்களுடன் அவர்கள் பேசுகிறார்களா? இன்னைக்கு நம்ம பேசுகிறோம்னாக்க பாகவதத்தினுடைய மேற்கோளை வச்சு பேசுகிறோம். பாகவத்தில் 2ஆம் காண்டத்தில் இப்படி சொல்லியிருக்காங்க, 6ஆம் காண்டத்தில் இப்படி சொல்லியிருக்காங்க, பகவத்கீதையில் இந்த அத்தியாயத்தில் வி டோன்ட் இமேஜின் அண்ட் சே சம்திங். கற்பனையாக சொல்வது கிடையாது. இது நம்பர் 1. நம்பர் 2, பகவானால் அங்கீகரிக்கப்பட்ட பரம்பரைகள் 4 நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிரம்ம சம்பிரதாயா, ருத்ர சம்பிரதாயா, ஸ்ரீ சம்பிரதாயா, குமார சம்பிரதாயா. ஸோ இந்த சொல்லக்கூடியவர்கள் எந்த சம்பிரதாயத்திலும் வந்தார்கள்? எல்லோரையும் நாம் மிகவும் சமமாக மரியாதை செலுத்தி அவர்களுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும். அவர் ருத்ர சம்பிரதாயமாக இருந்தாலும் சரி, ஸ்ரீ சம்பிரதாயமாக இருந்தாலும் சரி, குமார சம்பிரதாயம் சரி. நாம் எதை பின்பற்றுகிறோம் அப்படின்னாக்க ஸ்ரீ பிரம்ம மாதவ கௌடிய பரம்பரையில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ரீ பிரம்ம மாதவ கௌடிய சம்பிரதாயத்தில். அப்போ நாம்
செய்யக்கூடிய இந்த ஒரு அனுசரணை, நாம் செய்யக்கூடிய வழிமுறை, பிற சம்பிரதாயங்களில் ஒரு சில மாறுதல்கள் இருக்கலாம். அதனால தான் பிரபுபாதர் என்ன சொல்றாரு, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் இன் ட்ரைங் டு கெட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் சோ மெனி சோர்சஸ். அதில் போனீங்கன்னாக்கா நீங்கள் போயிட்டே இருப்பீங்க, எண்டே வராது. ஒரு சில சமயங்கள் என்ன பண்ணணும், டூ மச் ஆஃப் ரிசர்ச் ஆல்சோ இஸ் நாட் குட். நீங்கள் அதிலே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, கன்க்ளூஷனுக்கே வர முடியாது. ஸோ பெட்டர் ஒன்ஸ் யூ நோ த ரைட் சோர்ஸ், ஜஸ்ட் ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அப்போது இது எப்படி எனக்கு தெரிஞ்சுக்கிறது எப்படி கேட்குறாங்கனாக்கா, அப்போது அவர்களுடைய குரு யார், அந்த குரு யாரிடமிருந்து தீட்சை பெற்றார், அதை முதல் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட், இஸ் ஹி authentic person or not? Who is his spiritual master? அவருடைய ஆன்மீக குரு யார் தெரிஞ்சுக்கணும். நமக்கு சந்தேகம் இருக்குனாக்க தாராளமாக நம்ம கேட்டுக்கலாம், ஒன்றும் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ அவருக்கு அந்த ஞானம் எங்கேருந்து வந்தது, அவருடைய குருவுடைய குரு யார், இந்த மூலத்தை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணித்தான் ஆகணும். அந்த மூலத்தை ஆராய்ச்சி பண்ணாமல் யார் சொன்னாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா கஷ்டம். பல சமயங்களில் வெளித்தோற்றமாக நான் கிருஷ்ணருடைய பற்றி பேச போகிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஞானம் அவர் எங்கேருந்து சொல்கிறார், யாரிடமிருந்து அவர் கற்றுக்கொண்டார் கேட்கலைன்னா, தட் மீன்ஸ் யூ ஆர் ஃபோர்ஸிங் யுவர் செல்ஃப். எப்படி இருந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு சும்மா பிளைண்டாக ஏதோ ஒரு ஸ்கூலில் போட்டு அனுப்புகிற மாதிரி, நம்ம அங்கே என்ன சொல்லிக் கொடுப்பாங்க யாருக்கு தெரியாது, எப்படி போவாங்க தெரியாது, நோ கேரண்டி. பட் வென் யூ கம் டு தி ஆத்தரைஸ்டு, நமக்கு இந்த மாதிரி சொன்னப்போ அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக ஆச்சாரர்கள்ட்ட போகிறப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க சரியான பாதையை காட்டுவார்கள். அந்த மொமெண்ட் அவங்கள முன்னிறுத்தி, மனிதர்களை முன்னிறுத்தி அவர்கள் பேசும் பட்சத்தில் நிச்சயமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம், தே ஆர் நாட் த ரைட் பர்சன்ஸ். ஆல் தேர் ஃபோக்கஸ் ஷுட் பி எங்கே, அந்த பாதையை அவர்கள் எங்கே கொண்டு போய் சேர்க்கணும். ஸ்ரீல பிரபுபாத் எப்போதுமே தான் பகவான்னு சொல்லவே இல்லை. சொன்னாருங்களா எல்லோரும் எனக்கு வழிபாடு பண்ணுங்கன்னு சொன்னாருங்களா? எங்கேயாச்சும் சில பிரபுபாத் எனக்கு நீங்கள் இந்த குரு பூஜை பண்ணணும்னு சொன்னாரா? இது நாம பண்ணுறோம். ஏன்னா நமக்கு ஆன்மீக குருவின் மேலே இருக்கக்கூடிய அதீதமான பக்தி, அவருக்கு செய்யக்கூடிய நன்றியாக நாம் அதை செய்கிறோம். நம்ம இந்த டெய்லி காலையில் நம்ம மங்களாரத்தி போடுறோம் இல்லைங்களா, சாக்ஷாத் தரித்வேன சமஸ்த சாஸ்திரே, சாக்ஷாத் தரித்வேன, அவர் பகவானுக்கு இணையாக நாம் வச்சு அவர் பிரார்த்தனை பண்ணுறோம். ஆனால் அவர் பகவான் கிடையாது, இந்த மனநிலை நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ அந்த மனநிலையில் அவர் உன்னதமான நிலையில் வச்சு அவர் வழிபாடு பண்ணிட்டோம். அது நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக அவருக்கு நன்றி கண்டத்துவார். இப்போ யார் ஒருத்தர் இந்த மாதிரி மனநிலையில் இருந்து கொண்டு பேசுகிறாரோ அவர் சரியான முறையில் நமக்கு சாஸ்திரங்களை சொல்பவராக இருக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் நமக்கு நிறைய பார்க்குறோம், அந்த சுவாமி இந்த சுவாமின்னு. இன்னைக்கு நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னாக்க ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் வந்துட்டுருக்கோம், யூடியூப் ஷார்ட்ஸ் போடுவாங்க. பல பேரும் பலவிதமான கருத்துக்களை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த அடிப்படையில், எந்த சாஸ்திரத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்கிறத கேள்வி நம்ம கேட்கணும். இஃப் யூ டோன்ட் ஆஸ்க் தட் கொஸ்டின் யூ வில் பி மிஸ்டேக். யாராக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம், அது சன்னியாசியார்கிட்ட கேட்கலாம், சார் நீங்கள் சொல்கிறீங்களா இது எங்கே சொல்லியிருக்கு, எனக்கு ப்ளீஸ் இன்ஃபார்ம் மீ. Who will ask this question? Intelligent people will ask this question. You have to ask, இது எங்கே சொல்லியிருக்கு, இது உங்கள் கற்பனையா இல்லை, எனக்கு ரெஃபரன்ஸ் வேணும் இருக்கு. சாஸ்திர சக்ஷு நம்ம சொல்கிறோமா இல்லையா, சாஸ்திர சக்ஷுன்னாக்க சாஸ்திரத்தின் வாயிலாகத்தான் பார்க்க வேண்டும். ஏன் சாஸ்திரத்தின் வாயிலாக பார்க்க வேண்டும்? இந்த சாஸ்திரம் இஸ் அவர் மதர். சாஸ்திரம் என்பதே நம்முடைய தாய். தாய் மாத்திரம்தான் குழந்தைக்கு தகப்பன் யாருங்கிறத துல்லியமாக சொல்ல முடியும். எஸ் ஆர் நோ? வேற எந்த நீங்கள் ஜீன் டெஸ்ட் எடுக்கலாம், அந்த டெஸ்ட் எடுக்கலாம், இந்த லேப்ல போகலாம். இதை பற்றி நம்ம முன்னாடியே கூட பல சமயங்களை கேள்விப்பட்டிருக்கோம். ஒருத்தர் தன்னுடைய அப்பா யாருன்னு ரிசர்ச் பண்ணோம்னாக்க அக்கம் பக்கத்துக்காரன்னு கேட்டால் முடியுமா? சான்ஸே இல்லை. ஒரே ஒரு சிம்பிளாக ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டான்னாக்க யார்கிட்ட போய் கேட்கணும், அம்மாட்ட போய் அப்பா யார், ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் சொல்லிடுவாங்க. கரெக்டாக நாட்? ஸோ சாஸ்திரம் என்பது நம்மளுடைய தாய். தாயிடம் சென்று நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய உண்மையான எஜமானன் யார் கேட்டோம்னாக்க அங்கே சொல்லுவாங்க. அப்போ அந்த ரெஃபரன்ஸ் இருந்தால் தான் அவங்க சொல்கிறது கரெக்டாக மாற்றும். இல்லைன்னா நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. பல சமயங்களில் அந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை நமக்கு எளிமையாக புரிந்து கொள்வதற்காக உதாரணங்கள் சொல்வார்கள். பிரபுபாதர் எல்லா சமயங்களும் உதாரணத்தோடு நமக்கு புரிய வைக்கிறார். ஸோ அந்த மாதிரி சொல்வதை நமக்கு ஏற்கலாம். டஸ் தட் ஆன்சர் யுவர் கொஸ்டின் மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ग्रंथा श्रीमद् भागवतम की, श्रीला प्रभुपाद की, गुरु महाराज की, गौर प्रेमानंदे, हरि हरि।